ஆவுன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க பிக் பாஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு விஷயத்த. அதாவது இந்த வாரம் என்னை வந்து இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு அரசியல் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு மக்களை பார்த்து அந்த கேமராவில் சொல்லணும். மக்களே, நான் இந்த வாரம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டேன். நான் தலையாக கூட நான் சிறப்பாக தான் செயல்பட்டதாக நினைக்கிறேன். அப்படி இருந்தும் எதுக்கு என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டாங்க அப்படின்னா, நான் இப்போ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடிலாம் உண்மையாலே இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போடுவாங்க. அவர் பிக் பாஸ் ஒரு முறை சொன்னார், இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்தால் தலை டாஸ்கில் பங்கெடுக்க முடியாது இந்த எஃப்ஜேக்கு. அதுக்கப்புறம் அது ரூட் பிடிச்ச மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதற்காகவே இப்போ நான் வந்து கண்டிப்பாக தலை டாஸ்கில் பங்கெடுத்திருப்பேன். இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லைன்னா அப்போ நான் அதுலேயும் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா அது நான் டாஸ்க் நல்லா விளையாடுவேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசித்து என்னை வேணுங்கனே ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் போட்டு இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. மக்களாகிய நீங்கள் தான் இதை முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்வால்மெண்ட்டாக தான் செயல்பட்டேன் அப்படின்னு வினோத் வந்து சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் கண்டிப்பாக ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு வினோத் வந்து நாட் எலிஜிபிள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இவர் சொல்கிற காரணமும் ஒரு ரீசனாக இருக்குமோ திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கேன்.